வணக்கம். இது நிஜகண். நாடு சுதந்திரமடைந்ததன் பின்னரான வரலாற்றில் மிக முக்கியமானதொரு தருணத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் பயணமாக அண்மையில் இந்தியா சென்றிருந்தார். குறித்த அரசியல் பயணமானது சர்வதேச அளவில் மிகவும் பேசுபொருளாக காணப்பட்டது. காரணம், புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர் எந்த நாட்டுடன் இணைந்து தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றார் என சர்வதேச ரீதியில் பாரிய எதிர்பார்ப்பு நிலவியது. சீனாவுக்கு சார்பான இடதுசாரி கொள்கையை கடைபிடிக்கும் ஒரு கட்சியாக அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சி காணப்படுவதால் அவரது முதல் பயணம் சீனாவை நோக்கி இருக்கலாம் என்றே அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் அவரது முதல் தெரிவாக இந்தியா காணப்பட்ட நிலையில் தற்போது தனது இரண்டாவது பயணத்தை சீனாவை நோக்கி முன்னெடுத்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவை தாண்டியும் அனுரவின் சீனா விஜயத்தின் பக்கம் பாரிய பார்வை திரும்பியுள்ளதுடன் இந்த பயணம் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்தும் பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் முதலாவது சீன விஜயத்தின் பலனாக $3.7 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்திருக்கின்றது. இலங்கையின் இறையாண்மைக்கு சீனா அர்ப்பணிப்புடன் இருப்பதாக சொல்லியிருக்கின்றது. அதேபோன்று வளமான நாடு, அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு சீனா ஆதரவளிக்கும் என்ற உறுதிமொழி வழங்கி இருக்கின்றது. இது மட்டுமன்றி சீன ஜனாதிபதியை இலங்கை வருமாறு அழைத்தார் அனுர. இவைகள் சார்ந்துதான் பார்க்க போகின்றோம் இந்த நிஜகண் நிகழ்ச்சியில். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு மேற்கொண்டுள்ள அதிகாரப்பூர்வ பயணம் தொடர்பிலும் இந்த பயணத்தில் கைச்சாத்திடவிருந்த உடன்படிக்கைகள் குறித்தும் இந்தியா, அமெரிக்கா உட்பட ஆசிய ஐரோப்பிய நாடுகள் உன்னிப்பாக அவதானித்திருந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் முக்கிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டதுடன் இந்த ஒப்பந்தத்தினூடாக இலங்கையில் சீனா $3.7 பில்லியன் நேரடியாக முதலீடு செய்ய உள்ளது. ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஹம்பாந்தோட்டையில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டிருக்கும் என்பதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின் பிரகாரம் திட்டமிட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தும் என இந்திய அரசியல் ஆய்வாளர்கள் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தெற்காசியாவில் மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகமாக எதிர்காலத்தில் ஹம்பாந்தோட்டை உருவாக வாய்ப்புள்ள சூழலில் ஏற்கனவே அந்த துறைமுகத்தை 99 வருடங்களுக்கு இலங்கை சீனாவுக்கு குத்தகைக்கு வழங்கியிருக்கின்றது. பெய்ஜிங் சார்பு தலைவர்களாக கருதப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் ஆட்சி காலத்தில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் இவ்வாறு 99 ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு வழங்க ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அதேபோன்று சீனாவின் முதலீட்டில் அம்பாந்தோட்டை துறைமுகம், கிரிக்கெட் மைதானம் என பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டதுடன் தலைநகர் கொழும்பில் போர்ட் சிட்டி எனப்படும் துறைமுக நகர திட்டமும் சீனாவின் முதலீட்டில் மேற்கொள்ளப்படுகின்றது. இலங்கையின் கடற்பரப்புக்குள் சீனாவின் ஆய்வு கப்பல்கள் வருகை தருவதற்கு இந்தியா ஏற்கனவே கடுமையான எதிர்ப்புகள் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் இந்தியாவை கவலையடைய செய்யும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை இலங்கையின் இறையாண்மைக்கு சீனா அர்ப்பணிப்புடன் உள்ளது என ஜாவோ லெஜி தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுயாதீன தன்மை, ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சீனா அர்ப்பணிப்புடன் உள்ளதென தெரிவித்தார் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி. 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் 16ஆம் தேதி காலை சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சீனா தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் சிநேகபூர்வமாக வரவேற்பு அளித்தார். இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதே சீன தேசிய காங்கிரசின் எதிர்பார்ப்பாகும் என கூறினார் ஜாவோ லெஜி. வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் CN ஹாங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஜிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டார்கள்.
இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டை குறிக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் ஸ்னோபேக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வும் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதில் $3.7 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்பாந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும். அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜன் ஹாங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் வளமான நாடு அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக சீன பிரதமர் லீ ஜியாங் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சீன பிரதமர் லீ ஜியாங் சிநேகபூர்வமாக வரவேற்றார். மேலும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் சீன பிரதமர் லீ ஜியாங் உறுதியளித்தார். ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பாகியன் பீக்குவின் காலத்திற்கு முன்பிருந்தே சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு காணப்பட்டதென கூறினார். அதேபோல் வறுமையை ஒழித்து இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறும் சீன பிரதமரிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். தற்போதும் இலங்கைக்கு சீன அரசாங்கம் வழங்கி வரும் உதவிகளை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்காக சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்துதல் மற்றும் முதலீட்டை உருவாக்குதல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் கலாச்சார பரிமாற்றம், வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பு குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜன் ஹாங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அத்துடன் சீன ஜனாதிபதியை இலங்கை வருமாறு அழைத்தார் அனுரகுமார திசாநாயக்க. சீனாவுக்கு 4 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் சந்திப்பில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீட்டு ஊக்குவிப்பு, சுற்றுலா அபிவிருத்தி உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். சந்திப்பின் இறுதியில் சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை சீன ஜனாதிபதி அன்புடன் ஏற்றுக்கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தமது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி நாடு திரும்ப உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை சீனாவுடன் கையெழுத்திடவுள்ள 6 ஒப்பந்தங்களில் 5 ஒப்பந்தங்கள் சீன ஊடக நிறுவனங்களை உள்ளடக்கியது என்ற அறிவிப்பு நாட்டின் ஊடக களஞ்சியம் குறித்து பரவலான கவலையை தூண்டியுள்ளது. ஏற்கனவே சரிவை சந்தித்து வரும் பத்திரிகை சுதந்திரத்தை குறைப்பதற்கான மற்றொரு படியாக இந்த நடவடிக்கை விமர்சிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஊடகவியலாளர்கள் அரசு ஊடகங்களை மேலும் சுதந்திரமாகவும் பொறுப்புணர்வுடனும் மற்றும் சீர்திருத்தங்களை கோரி வரும் நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் இலங்கையின் ஊடக அமைப்பை சீனாவின் மோசமான பிரச்சார மாதிரியுடன் நெருக்கமாக இணைப்பதாக தெரிகின்றது. முழுக்க அரசால் கட்டுப்படுத்தப்படும் சீனாவின் ஊடக சூழல் வெளிப்படைத்தன்மை இல்லாததற்கும் எதிர்ப்புகளை அடக்குவதற்கும் பெயர் பெற்றது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தகவல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கியுள்ளது. அங்கு பத்திரிகைகள் அரசாங்கத்தின் ஊதுகுழலாக செயல்படுகின்றன. சுயாதீனமான செய்திகளுக்கு இடமில்லை. கண்காணிப்பு, தணிக்கை மற்றும் தகவல்களை முறையாக வடிகட்டுதல் ஆகியவை நிலையான நடைமுறைகளாகும். 2023 உலக பத்திரிகை சுதந்திரம் குறியீட்டில் 180 நாடுகளில் 179வது இடத்தில் உள்ள சீனாவின் மோசமான தரவரிசை இந்த யதார்த்தங்களை பிரதிபலிக்கின்றது.
சீனாவுடன் ஊடக ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட இலங்கை எடுத்த முடிவு இந்த சர்வாதிகார ஊடக கட்டுப்பாட்டு மாதிரியை பின்பற்ற முயல்கின்றதோ என்ற கவலையை எழுப்புகின்றது. இலங்கையில் ஏற்கனவே பலவீனமாக உள்ள ஊடக சுதந்திரத்தை இந்த கூட்டாண்மை மேலும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றார்கள். 2024 உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு இலங்கையை 150வது இடத்தில் தரவரிசைப்படுத்தியுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 15 இடங்கள் சரிவாகும். இந்த செங்குத்தான சரிவு அச்சுறுத்தல்கள், துன்புறுத்தல் மற்றும் முக்கியமான தகவல்களை அணுகுவதில் கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பிரதிபலிக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் ஊடகங்களை கையாளும் விதம் பத்திரிகையாளர்கள், சிவில் சமூக குழுக்கள் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளிடமிருந்து விமர்சனங்களை பெற்றுள்ளது. அமைச்சர்களும் முக்கிய அரசு அதிகாரிகளும் பெரும்பாலும் பத்திரிகைகளுடன் தொடர்பு கொள்ளவோ அல்லது முக்கியமான தகவல்களை அணுகவோ மறுக்கின்றார்கள். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாதது பொதுமக்களின் அறியும் உரிமையை நேரடியாக தடுக்கின்றது மற்றும் குடிமக்கள் வடிகட்டப்படாத மற்றும் பாரபட்சமற்ற தகவல்களை அணுகுவதை தடுக்கின்றது. ஜனநாயகத்தின் தூணாக பத்திரிகை செழித்து வளரும் சூழலை வளர்ப்பதற்கு பதிலாக அரசாங்கம் பிரச்சாரம் சார்ந்த அணுகுமுறையை நம்பியுள்ளது. அங்கு தகவல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் வடிகட்டப்பட்டு பரப்பப்படுகின்றன. உதாரணமாக, கடினமான கேள்விகளை தவிர்ப்பதற்காக பத்திரிகையாளர் சந்திப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகள் கவனமாக திட்டமிடப்படுகின்றன. விசாரணை அல்லது விமர்சன கேள்விகளை கேட்க முயற்சிக்கும் பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் அரசாங்க நிகழ்வுகளில் ஓரங்கட்டப்படுகின்றார்கள் அல்லது தடுக்கப்படுகின்றார்கள். இது ஒரு உறைய வைக்கும் விளைவை உருவாக்குகின்றது, புலனாய்வு இதழியலை ஊக்குவிப்பதில்லை மற்றும் ஊடக வல்லுநர்களிடையே சுய தணிக்கையை வளர்க்கின்றது. சீன ஊடக நிறுவனங்களுடனான கூட்டாண்மை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பரிசோதித்து வரும் ஒரு அணுகுமுறையை முறைப்படுத்துவதாக தெரிகின்றது. ஊடகங்கள் ஒரு பிரச்சார இயந்திரமாக மாற்றுவது, பாரபட்சமற்ற மற்றும் விரிவான செய்திகளை வழங்குவதன் மூலம் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டிய அரசு ஊடகங்கள் எதிர்ப்பு குரல்களை புறக்கணித்து அரசாங்க கதைகளை ஊக்குவிக்க அடிக்கடி பயன்படுத்துகின்றன. எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கள், கொள்கை தோல்விகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் தேசிய பிரச்சினைகளை உள்ளடக்கிய செய்திகள் குறைக்கப்படுகின்றன அல்லது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகின்றன. முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கத்தின் இயலாமையை கருத்தில் கொண்டு இது குறிப்பாக கவலைக்குரியது. சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த NPP அரசாங்கம் பொருளாதார ஸ்திரத்தன்மை, ஊழல் மற்றும் நிர்வாக பிரச்சினைகளை தீர்க்க தவறியதால் பொதுமக்களின் விரக்தியை அதிகரித்து வருகின்றது. ஊடகங்களை நசுக்குவதன் மூலம் அரசாங்கம் தன்னை ஆய்வு மற்றும் பொது பொறுப்புக்கூறலில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிகின்றது. சீனாவின் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஊடக மாதிரியுடன் தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் இலங்கை அதன் பத்திரிகையாளர்களையும் குடிமக்களையும் மேலும் அந்நியப்படுத்தும் அபாயத்தை எதிர்கொள்கின்றது. ஒரு சுதந்திரமான பத்திரிகை ஜனநாயகத்திற்கு மிகவும் முக்கியமானது. அதிகாரத்தில் இருப்பவர்களை பொறுப்பு கூற வைக்கும் ஒரு கண்காணிப்பு அமைப்பாக செயல்படுகின்றது. நம்பகமாக தகவல்களை அணுகாமல் குடிமக்கள் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க முடியாது. மேலும் நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் குறைந்து வருகின்றது. சீன ஊடக நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் தெளிவான செய்தியை அனுப்புகின்றன. இலங்கை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதை விட தகவல் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதில் அதிக அக்கறை கொண்டுள்ளது. இது ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் ஆகும். மேலும் இலங்கையை மேலும் சர்வாதிகாரத்துக்குள் தள்ள அச்சுறுத்துகின்றது. இலங்கையின் தலைவர்கள் இந்த ஒப்பந்தங்களின் தாக்கங்களை மறுபரிசீலனை செய்து பத்திரிகை சுதந்திரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீனாவின் கட்டுப்பாடான ஊடக நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக பழிவாங்கும் அச்சமின்றி பத்திரிகையாளர்கள் செய்திகளை வெளியிடக்கூடிய சூழலை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் அரசு ஊடகங்கள் சுயாதீனமாக செயல்படுவதை உறுதி செய்தல், பத்திரிகையாளர்கள் அரசு அதிகாரிகளை அணுகுவதை உறுதி செய்தல் மற்றும் பத்திரிகைகள் எதிர்கொள்ளும் பரந்த சவால்களை எதிர்கொள்வது ஆகியவை அடங்கும். ஒரு ஜனநாயகத்தில் ஊடகங்களின் பங்கு குடிமக்களுக்கு தகவல் அளித்தல், கல்வி கற்பித்தல் மற்றும் அதிகாரம் அளிப்பது ஆகும். பத்திரிகையாளர்களை மௌனமாக்குவதன் மூலமும் செய்திகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் இலங்கை அரசாங்கம் பத்திரிகைகளை மட்டுமல்ல
அது சேவை செய்யும் மக்களையும் தோல்வியடைய செய்கின்றது. நாடு முன்னேற அது பத்திரிகை சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் திறந்த உரையாடலுக்கு உறுதியளிக்க வேண்டும். ஆகவே சீன விஜயத்தால் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.